பிரைஸ் தி லார்ட். இந்த செப்டம்பர் மாதத்தில் 9ஆம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நிறைய நேரம் நம்ம எல்லாரையும் நம்மளால் அன்போடு கூட நம்மளால் பார்க்க முடிகிறது இல்லை. நம்ம அதுக்கு என்ன சொல்லுவோன்னா, ஆண்டவரை மாதிரி என்னால் எல்லாரையும் நேசிக்க முடியுமா? ஆண்டவர் எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கிறாங்க, ஆனால் என்னால் அப்படி செய்ய முடியாது, நாங்கள் மனிதர்கள் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்களேன். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்ம இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அப்போது நம்ம எல்லாரையும் என்ன செய்ய முடியும்? நேசிக்க முடியும். இன்னைக்கு கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறாங்க, பாரபட்சமே இல்லாமல் நேசிக்கிறாங்க. அவங்க ஏழையோ பணக்காரர்களோ, அவர்களுடைய தோல் வெள்ளையாக இருக்குதோ சிவப்பாக இருக்குதோ ப்ரௌன் கலராக இருக்குதோ, அதை பற்றி ஆண்டவர் பார்க்கல. எல்லாரையும் ஆண்டவர் சரி சமமாய் நேசிக்கிறார். ஆமேன். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் ஆண்டவர் யாரையும் பார்க்கல. அப்போ கர்த்தரால் எல்லாரையும் நேசிக்க முடியுது. அப்போ நாம் ஏன் நேசிக்க முடியவில்லை? நம்மளால் ஏன் மற்றவங்கள நேசிக்க முடியல? ஏன் மற்றவங்கள நம்ம வித்தியாசமாக பார்க்குறோம்? ஒரு சிலர்கிட்ட மட்டும் நல்லா பழகுறோம். சர்ச்சில் போனால் கூட நமக்குன்னு ஒரு டீம் இருக்கிறாங்க, நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப், அவங்களோட கூட மட்டும் நம்ம கலந்து கொள்ளுகிறோம், அவங்களோட கூட மட்டும் பேசிக்கொள்ளுகிறோம், அவங்களோட எங்கெல்லாமோ போகிறோம். ஆனால் இன்னொருத்தரோட நம்ம பேசுகிறது இல்லையே. ஏன்? வசனம் சொல்லுகிறது, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கிறது. God has poured His love in our hearts. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பை ஊற்றி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம இருதயத்தில் இருக்கிற அன்பானது அது என்னுடைய சுயமான அன்பு அல்ல, அது தேவனுடைய அன்பு. அது யார் மூலமாய் ஊற்றப்பட்டு இருக்குது? பரிசுத்த ஆவியினால் அந்த அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியினுடைய அநேக ஊழியங்கள் நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆறுதல் படுத்துகிறவர், நமக்கு தேற்றற வாழனாய் வருகிறார், சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறார். அபிஷேகம் வரும்போது அது நுகங்களையெல்லாம் முறிக்கும், ரகசியங்களை நாம் பேசுகிறோம். இது எல்லாம் கரெக்டு தான் பிரியமானவர்களே, எல்லாமே உண்மைதான், எல்லா வசனத்தின் அடிப்படையில் கரெக்டு. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவ அன்பு என்னுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்களும் சரி நானும் சரி தேவ அன்பை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பு இருக்கிறது. அப்போ நம்ம எப்படி ஒருத்தருக்கு மேலே கசப்பாக இருக்க முடியும்? எப்படி நம்ம சொல்ல முடியும், இவங்களை என்னால் மன்னிக்கவே முடியாது? தேவன் எல்லாரையும் மன்னிச்சாரே, தேவன் யார் மேலேயும் கசப்பாக இருக்கலையே, ஆண்டவர் எல்லார் மேலேயும் ஒரே மாதிரி தானே அன்பு வச்சாங்க. அப்போ தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் இருக்குதா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆண்டவரை நோக்கி நம்ம ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சொந்த சகோதரர்களை நாம் பகைப்போமே ஆனால் நாம் பொய்யர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. காணிக்கை கொண்டு வரும்போது கூட உனக்கு யார் மேலேயாவது மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா நீ காணிக்கையை கூட போடாத, போய் உன் சகோதரனோட முதல்ல மனம் பொருந்து, அதுக்கப்புறமா காணிக்கையை செலுத்துன்னு சொல்லி கொடுக்குறாரே. அந்த தேவ அன்பு எங்கே போச்சு பிரியமானவர்களே? தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிற அந்த அன்பு எங்கே போனது? மற்றவர்களை ஏமாற்றுகிறவர்களிடத்துல தேவ அன்பு இல்லையே, மற்றவர்களை பகைக்கிறவர்களிடத்துல தேவனுடைய அன்பு வெளிப்படவில்லையே. இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் அந்த அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த நம்பிக்கை உங்களையும் என்னையும் அது வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட ஒருவேளை நம்மளால் ஒரு சிலரை நேசிக்க முடியலன்னா இன்றைக்கி நம்ம கேட்கலாமா? ஆண்டவரே, அந்த தேவ அன்பை எனக்கு ஊற்றுங்கப்பா. சில காரியங்களை என்னால் மறக்க முடியல, சில காரியங்களை என்னால் ஆண்டவரே அதை தாண்டி போகவே முடியலையே.
எனக்கு அந்த அன்பை ஊற்றுங்க. எனக்கு எல்லாவற்றையும் மறந்து எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிற அந்த கிருபையை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? நம்ம எவ்வளோ கிரீடியாக இருக்கிறோம், சில நேரத்தில் எவ்வளோ பேராசை நம்மக்கிட்ட இருக்குது. சுயநலவாதிகளாய் நிறைய நேரத்தில் நம்ம இருக்கிறோமே. நம்மை மட்டுமே கருதுகிறோம், நம்மளுடைய காரியத்தையே பார்க்குறோமே. மற்றவங்களை பார்க்கறதுக்கு நமக்கு டைமே இல்லையே. அவர்களை குறித்து நம்ம யோசிக்க கூட நம்மளால் முடியாமல் போய்விடுகிறதே. அப்படி இல்லை பிரியமானவர்களே. தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருந்தால் எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரி பார்க்க, நேசிக்க, பழக, நம்மளால் முடிந்த காரியங்களை அவர்களுக்கு செய்ய, மன்னிக்க, அவர்களுக்கு விட்டு கொடுக்க நம்மளால் முடியுமே. ஹல்லேலூயா. அந்த அன்பை கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் நமக்கு ஊற்றியிருக்கிறார் என்று சொல்கிறாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?